மெய்ப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் பகுதி 3 நம்பியக பொருள் களவியல் பார்க்கலாம். களவியலில் பார்ட் 3 பார்க்கலாம். பாங்கியர் கூட்டம் பார்க்கலாம். பாங்கியர் கூட்டம் அப்படின்னா பாங்கியின் உதவியால் தலைவியை தலைவன் கூடும் கூட்டம் பாங்கியர் கூட்டம். பாங்கினா யாருன்னா தலைவியோட தோழி தான் பாங்கி. அந்த பாங்கியோட உதவியால் அந்த தலைவன் கூடுற கூட்டம் தான் பாங்கியர் கூட்டங்கிறாங்க. பாங்கியர் கூட்டத்தின் வகைகள்னால் 12. பாங்கியர் கூட்டத்தின் வகைகள் 12. இறந்த பின் நிற்றல், சேட்படை, மடற்கூற்று, மடல் விலக்கு, உடன்படல், மடற்கூற்று ஒளிதல், குறை நயப்பித்தல், நயத்தல், கூட்டல், கூடல், ஆயம் கூட்டம், வேட்டல் என்று 6 வகைத்தே இகுலையின் கூட்டம். இகுலைனா என்னென்னா தோழி. இகுலையின் கூட்டம் அதாவது இறந்த பின் நிற்றல், சேர்ப்படை. இது வரிசைப்படுத்தி நம்ம படிச்சுக்கணும். இறந்த பின் நிற்றல், சேர்ப்படை, மடற்கூற்று, மடல் விலக்கு, உடன்படல், மடற்கூற்று ஒளிதல், குறை நயப்பித்தல், நயத்தல், கூட்டல், கூடல், ஆயம் கூட்டம், வேட்டல் என்று 6 வகைத்தே இகலையின் கூட்டம். அதாவது தலைவன் இறந்த பின் நிற்றல் அப்படின்னா என்னென்னா தலைவன் தன் குறையை தீர்க்க வேண்டுமென தோழியை புகழ்தல். சேர்ப்படைனா தோழி தலைவனை அவ்விடத்தை விட்டு அகற்றுதல். மடற்கூற்று அப்படின்னா தலைவன் மடல் ஏறுவேன் என கூறுதல். மடல் விலக்கு அவன் மடல் ஏறுதலை தோழி விலக்குதல். உடன்படல் தலைவன் குறையை நீக்க தோழி உடன்படல். மடற்கூற்று ஒளிதல்னா அதன் காரணமாக தலைவன் மடலேறுதலை விடுத்தல். குறை நயப்பித்தல் தலைவன் குறையை முடிக்க தலைவியை வற்புறுத்துதல். தலைவனோட குறையை முடிக்க தலைவியை வற்புறுத்துதல். அதுக்கப்புறம் 8வது நயத்தல், தலைவி அதற்கு உடன்படுதல் தான் நயத்தல். கூட்டல் அப்படின்னா தலைவியை குறியெடுத்து விடுதல், கூட்டல். அதுக்கப்புறம் கூடல் அப்படின்னா தலைவியை கூடுதல். ஆயம் கூட்டம் அப்படின்னா தோழி தலைவியை பாங்கியிடம் சேர்தல். வேட்டல்னா பாங்கியின் சொற்படி தலைவி விருந்தினை விரும்புதல் ஆகிய 12ம் பாங்கியர் கூட்டத்தின் வகைகளாகும். இப்போ ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்கலாம். இறந்த பின் நிற்றல். இறந்த பின் கெஞ்சி கேட்டுக்கிறது. அதாவது தலைவன் தன் மனக்குறையாகிய தலைவியின் காதலை நிறைவேற்ற கோரி தோழியை புகழ்ந்து கூறுதல். புகழ்ந்து எப்படியாச்சும் அந்த பொண்ணை என்னை சேர்த்து வச்சிரே அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கிட்ட போய் தலைவன் தோழியை புகழ்ந்து கூறினா தானே வேலைக்கு ஆகும், வேலை நடக்கும். அதனால் போய் புகழ்ந்து கூறுதல் தான் இறந்த பின் நிற்றல். 2வது சேர்ப்படை. சேர்ப்படைனா தலைவியின் குலமுறை முதலியவற்றை தோழி எடுத்து கூறி தலைவனை அவ்விடத்தை விட்டு அகற்றுதல். நீ அந்த தலைவி எப்படிப்பட்ட தலைவி தெரியுமா அப்படின்னு அந்த குலமுறையெல்லாம் எடுத்து சொல்லி நீ இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போயிரு அப்படின்னு சொல்லி தலைவனை அந்த இடத்த விட்டு அகற்றுதல் தான் சேர்ப்படை. சேர்ப்படை இறந்த பின் நிற்றலும் சேர்ப்படையும் சேர்ந்து வகைனா 20 சொல்கிறாங்க. அது என்னென்னா ரெண்டும் சேர்ந்து இறந்த பின் நிற்றல் சேர்ப்படை ரெண்டும் சேர்ந்து 20. தலைவன் உட்கோள் சாற்றலும், பாங்கி குலமுறை கிளத்தலும், தலைவன் தலைவி தன்னை உயர்த்துதலும், நல்நுதல் பாங்கி அறியால் போன்று வினாதலும், இறையோன் இறைவி தம்மை இயம்பலும், பாங்கி தலைவி அருமை சாற்றலும், தலைவன் இன்றியமையாமை இயம்பலும், பாங்கி நின்குறை நீயே சென்று உரை என்றலும், பாங்கியமை தலைவன் பழித்தலும், பாங்கி பேதமை ஊட்டலும், காதலன் தலைவி மூதறிவு உடைமை மொழிதலும், பாங்கி முன்னுற புணர்ச்சி முறையுற கூறுதலும். பாங்கி முன்னுற புணர்ச்சி முறையுற கூறலும், தன்னிலை தலைவன் சாற்றலும், பாங்கி உலகியல் உரைத்தலும், தலைமகன் மறுத்தலும், பாங்கி அஞ்சி அச்சுறுத்துதலும், ஆங்கு அவன் கையுறை புகழ்தலும், தையல் மறுத்தலும், ஆன்ற நெஞ்சனோடு அவன் புலம்புதலும், அவன் ஆற்றுவித்து அகற்றலும், ஆகும் 4 இறந்தபின் நிற்றற்காகும் சேர்ப்படுத்தற்கும் பொருந்துவன என்பனார் தெரிந்திசினாரோ. அப்படின்னா என்னென்னா இதனோட இதை மீனிங்கை படிச்சுக்க வேண்டியதுதான். இதில் இருக்கிற விரியை தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த சேர்ப்படையும் இறந்த பின் நிற்றலும் சேர்த்து அந்த விரியை தான் கீழே கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் தனியாக. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா தோழி தலைவனின் குலமுறையை கூறுதல் ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா, இவளோ காணல் நன்னிய
காமச் சிறுகுடி அப்படின்னு நற்றிணை பாட்டு. அதுக்கப்புறம் தலைவன் தலைவியை உயர்த்தி கூறுதல். தலைவன் தலைவியை உயர்த்தி கூறுதல் என்னென்னா, திங்களும் வில் எழுதி தேராது வேல் விளக்கி தங்களுள் ஆள் என்னும் தாழ்வினால் அப்படிங்கிற பாட்டு திணைமாலை 150 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா, தலைவன் தன் நிலையை எடுத்து கூறுதல். தலைவனும் தன்னோட நிலையை எடுத்துரைத்தல் அப்படின்னா, தோளும் கூந்தலும் பல பாராட்டி. தோளும் கூந்தலும் பல பாராட்டினா 500 பாட்டு. அதுக்கப்புறம் பாங்கி கையுறை மறுத்தல். பாங்கி கையுறை மறுத்தல். நொது மலரால் கொள்ளார் இவையே எம்மோடு கடலாடு மகளிரும் அப்படின்னு 500 பாட்டு. மடற்கூட்டுனா, தோழியின் உதவியால் தலைவி கிடைப்பாள் என நினைக்கிறாள் தலைவன். தோழியால் அது கூடாமல் போகவே தலைவிக்காக மடலேறுவேன் என தலைவன் உறுதிப்பட கூறுதல். மடல் கூற்று அப்படின்னா என்னென்னா, தோழி எப்படியாச்சும் உதவி செய்வா, எப்படியா தலைவியை அடைஞ்சிடலான்னு தலைவன் நினைக்கிறான். ஆனால் அந்த தோழி அதை நிறைவேற்றலை. அப்போ நான் என்ன பண்ணுறான், அவனுக்கு மடலேறுவேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக மடலேறுவேன்னு சொல்கிறது. மடலேறது அப்படின்னா, தலைவியோட படம் அந்த துணியில் வரைஞ்சி பனங்கருக்கால் அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த குதிரையாக கழுதியை தெரியல அது மேலே ஏறிட்டு போகிறது தான் மடற்கூற்று. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு ஊரறிய சொல்கிறது தான் மடல் கூற்று. அப்புறம் மடல் விளக்கு அப்படின்னா என்னென்னா, மடல் விளக்குனா கருணை நிரம்பிய தலைவனுக்கு மடலேறுதல் இயலாது என கூறி தலைவன் மடலேறுதலை தோழி தடுப்பது. ஐயோ, நீ ஏன்பா மடலேறுற, எப்படியாச்சும் நான் தலைவியை நான் சேர்த்தி வச்சிட்றேன், நீ மடலெல்லாம் ஏறாத அப்படின்னு சொல்லி விளக்குறது தான் மடல் விளக்கு. மடல் கூற்றும் மடல் விளக்கும் சேர்ந்து 7. மடல் கூற்றும் மடல் விளக்கும் சேர்ந்து 7 வகை கொடுத்துருக்காங்க. இறந்து குறைபெறாது வருந்திய கிழவோன் மடலே பொருள் என மதித்தலும், பாங்கிற்கு உலகின் மேல் வைத்து உரைத்தலும், அதனை தன்மேல் வைத்து சாற்றலும், பாங்கி தலைமகள் அவைய அருமை சான்றலும், தலைமகன் தன்னை தானே புகழ்தலும், அலர்முளை பாங்கி அருளி கிளத்தலும், கொண்டு நிலை கூறலும் என்று இவை 7 மடல் கூட்டிற்கும் மடல் விளக்கிற்கும் கடவை என்பனார் கற்றறிந்தனாரோ அப்படிங்கிறாங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னா, மடல் கூற்று மடல் விளக்கும் சேர்த்தி ஃபஸ்ட்டு தன் மனக்கருத்து நிறைவேற பெறாமல் வருந்திய தலைவன் மடலேறுவதே தனக்கு பொருந்துவது என தன்னுள் கூறுதல். நான் நினச்ச காரியம் நடக்கலை, நானே போய் மடலேறுறேன் அப்படின்னு எனக்கு அது பொருத்தமான ஒன்று தான், நான் போய் மடலேறுறேன்னு அந்த தலைவன் சொல்கிறது. உடனே தலைவன் மடலேறுதலை உலகில் மேல் வைத்து கூறுதல். உலகத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் மடலேற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. தான் மடலேற போகிறேன் என கூறுதல். மடல் ஏறுவேன்னு சொல்கிறான், அதுக்கப்புறம் ஏற போகிறேன்னு சொல்கிறான். 4 தலைவியின் உறுப்புகளை ஓவியமாக தீட்ட முடியாதென தலைவனிடம் தோழி கூறுதல். நீ எப்படி இப்போ தலைவியோட உறுப்புகளையெல்லாம் நீ ஓவியமாக உன்னால் தீட்ட முடியாது, அந்த ஓவியமாக தீட்டிட்டு தான் போவாங்களாட்டுறது, அதனால் தீட்ட முடியாதுன்னு அந்த தோழி சொல்கிறான். தலைவி உருவை தான் ஒருவனே எழுதக்கூடியவன் என தலைவன் தன்னுடைய ஆற்றலை எடுத்து கூறி தானே புகழ்ந்து கூறுதல். என்ன நீ எழுத முடியாதுன்னு சொல்லிட்ட, அந்த ஓவியத்தை வரைகிற ஆற்றல் எனக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லைன்னு அவன் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறான். அப்புறம் 6வது மடலேறுதலால் பிறர் உயிர்களுக்கு ஏற்படும் துன்பங்களை கூறி அருளுடையாருக்கு இது ஆகாது என தோழி மறுத்தல். இது மாதிரி மடலெல்லாம் ஏறினா பிற உயிர்களுக்கெல்லாம் துன்பம் ஏற்படும். துன்பம்னா பிற உயிர்கள் அப்படின்னா அம்மா அப்பாவாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும், அதனால் இதெல்லாம் உனக்கு ஆகாத செயல், இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்கிறா தோழி. தலைவன் தன் உயிரை தாங்கி கொண்டு நிற்பதற்குரிய வழியை தோழி கூறுதல். தலைவன் தன் உயிரை தாங்கி கொண்டு நிற்பதற்குரிய வழியை தோழி கூறுறா. இவ்வாறாக கூறப்பட்ட 7 வகையுள் தலைமகன் கூற்றுக்கள் மடல் ஏறலாகவும் தோழி கூற்றுக்கள்னா மடல் விளக்காகவும் அமைந்துள்ளது. இது 2 யார் பேசிக்கிறாங்கன்னா, தலைவியும் தோழியும் தலைவனும் தோழியும் மட்டும்தான் பேசிக்கிறது. மடல் கூற்றுலையும் மடல் விளக்கலையும் யார் பேசிக்கிறான்னா, தோழியும் தலைவனும் மட்டும்தான் பேசிக்கிறாங்க. தோழியும் தலைவன் மட்டும்தான் பேசிக்கிறது. ஒரு குறள் கொடுத்துருக்குறாங்க. தலைவியை தோழியின் வாயிலாக அடைய முயன்ற தலைவன் மடலே பொருள் என மதித்தல். தோழி தான் நம்மளை சேர்த்து வைப்பான்னு நினச்சிட்டு அவன் முடியாதுன்னு சொன்னோடனே அது மடலேறுதான் நமக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு குறள் இருக்குது. காமம் உழந்து வருந்தினாருக்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வழி. திருக்குறள். 2வது, தோழிக்கு தலைவன் மடலேறுதலை உலகில் மேல் வைத்து கூறுதல்.
அதாவது தோழி நான் இப்போ மடல் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறது. என்ன பாட்டுனா, மாயன மடலும் ஊர்ப பூயன குவிமுகல் எருக்கம் கண்ணியும் சூடுப அப்படிங்கிற குறுந்தொகை பாட்டு. இது ஆசிரியர் குறிஞ்சி திணையில் வர்றது, பேரையர் முருவலார் பாடிய பாட்டு இது. அதுக்கப்புறம் மடலேறுவதை தலைவன் தன்மேல் வைத்து கூறுதல். ஏறுவதை தலைவன் தன்மேல் எப்படி வைத்து கூறனா ஒரு குறள் மூலமாக சொல்கிறாங்க. தொடலை குறுந்தொடி தந்தான் மடலோடு மாலை உழக்கும் துயர் அப்படின்னு குறளில் இருக்குது. அதுக்கப்புறம் 4வது என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவனின் அருள் இயல்பை தோழி கூறுதல். தலைவனோட அருள் இயல்பு, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு தோழி கூறுறது. என்ன, வெள்ள குறுங்கின் பிள்ளையும் பலவே அவையினும் பலவே சிறு கருங்காக்கை அவையினும் பலவே குவிமடல் ஓங்கு இரு பெண்ணை மீமிசை தொடுத்த தூக்கணாங்குருவி கூட்டுல சினையே அப்படின்னு களவியலில் நூற்பாவில் சொல்லியிருக்காங்க. தலைவி அருள் இயல்பை தோழி கூறுதல். அதுக்கப்புறம் 5வது குறை நேர்தல். குறை நேர்தல்னால் உடன்படல். போய் தொலைடா, நான் போய் அந்த தோழிக்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் குறை நேர்தல். மடல் ஏறுவேன் குறை நேர்தல் யாருக்குரிய கூட்டுன்னா தோழிக்குரிய கூட்டு தான். மடல் ஏறுவேன் என கூறிய தலைவனின் சொல்லை கேட்டு தோழி அவள் தந்த கையுறையை ஏற்று காதலனுக்கு துணை புரிதல். கொண்டா உன்னோட கையுறையை நான் வாங்கிக்கிறேன், நான் போய் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு போகிறது. நீ மடலும் ஏற வேண்டாம், ஒன்றும் ஏற வேண்டாம்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் மடல் குற்று ஒளிதல். சொன்னோடனே அவன் என்ன பண்ணுவான், சரி எப்படியாவும் ஒன்று தோழி நம்மளை சேர்த்து வச்சுருவானா, அதை இனிமேல் நம்ம மடல் ஏறக்கூடாதுன்னு அதை ஒளிதல். தோழி தனக்காக மனம் இறங்கி கையுறையை ஏற்றுக்கொண்டதால் மகிழ்ந்த தலைவன் மடல் ஏறுதலை கைவிடுதல். அது 9 சொல்கிறாங்க. அதான் மேலே சொன்ன குறை நேர்தல், மடல் கூற்று ஒளிதல் ரெண்டுமே சேர்ந்து 9. குறை நேர்தலும் மடல் கூற்று ஒளிதலும் ரெண்டும் சேர்ந்து 9. இது என்னென்னா, தலைவி இளமை தன்மை பாங்கி தலைவர்க்கு உணர்த்துதலும், தலைவன் தலைவி வருந்திய வண்ணம் உரைத்தலும், பாங்கி செவ்வி அருமை செப்பலும், தலைவன் செவ்வி எளிமை செப்பலும், பாங்கி எண்ணெய் மறைப்பின் எளிது என நகுதலும், அன்னகை பெறாது அவன் புலம்பலும், அவன் தேற்றலும், கையுறை ஏற்றலும், கிளவோன் ஆற்றலும் என்னும் ஒன்பானும் குறை நேர்தற்கும் மடற்கூற்று ஒளிதற்கும் முறைமையின் உரிய முன்னுங்காலே. இது என்ன அப்படின்னா, மறுபடியும் படிக்கிறேன். தலைவி இளமைத்தன்மை பாங்கி தலைவனுக்கு உணர்த்துதலும் 1. 2 தலைவன் தலைவி வருந்திய வண்ணம் உரைத்தலும். 3 பாங்கி செவ்வி அருமை செப்பலும். 4 தலைவன் செவ்வி எளிமை செப்பலும். 5 பாங்கி எண்ணெய் மறைப்பின் எளிது என நகுதலும். 5. 6 அன்னகை பெறாது அவன் புலம்பலும். 6. அவள் தேற்றலும். 7. கையுறை ஏற்றலும். 8. கிளவோன் ஆற்றலும். 9. என்னும் ஒன்பானும் குறை நேர்தற்கும் மடல் கூற்று ஒளிதற்கும் முறைமையின் உரிய முன்னுங்காலே. அதாவது தலைவி இளமை பருவமுடையவள் என தோழி தலைவனுக்கு உணர்த்துதல். அதனை மறுத்து தலைவி வருந்திய விதத்தை தலைவன் கூறுதல். 3 தலைவியிடம் நெருங்கி கூற முடியா அருமையை தோழி கூறல். 4 தலைவி நெருங்கி கூறுவதற்கு எளியன் என தலைவன் கூறுதல். 5 எனக்கு தெரியாமல் களவு கொள்ளல் எளிதென தோழி நகையாடி கூறுதல். 6 தோழி நகையாடி கூறுவதை பொறுக்காமல் தலைவன் புலம்பி கூறல். 7 தோழி தலைவனை வருத்த வேண்டாமென கூறுதல். அதாவது தோழி தலைவனை வருந்த வேண்டாமென கூறுதல். 8 தலைவனின் கையுறையை தோழி ஏற்றல். 9 தலைவன் துயர் மாறி ஆற்றிருத்தல் ஆகிய 9ம் தலைவனின் குறை போக்குவதற்கும் மடற்கூற்று ஒளிதற்கும் உரியன ஆகும். அதுக்கு அடுத்தது இதில் ஒரு பாட்டு. தலைவி தன்னை வருத்திய விதத்தை தலைவன் உரைத்தல். தலைவி தன்னை வருத்திய விதமாக எங்கப்பா என்னை வருத்திக்கிட்டே இருக்கிறான்னு தலைவன் ஒரு பாட்டு மூலமாக சொல்கிறான். அது என்ன பாட்டுனா, குன்றா குறவன் காதல் மடமகள் வண்டுபடு கூந்தல் தன் தலை கொடிச்சி வளையன் முளைவாள் எயிற்றல் இளையன் ஆயினும் ஆரணங்கிணலே அப்படின்னு 5 பாட்டு, 500 பாட்டு. அதுக்கப்புறம் தோழி தலைவியின் செவ்விய அருமையை கூறுதல். அருமையை கூறுதல். அது என்னென்னா, நெருநீர் இருங்களி நீளமும் சூடால்
பொறிமான் வரி அளவன் ஆடலும் ஆடாள் சிறுநுதல் வேறரும்ப சிந்தியா நின்றாங்கு எரி நீந்தான் பயனான் என் சொல்லி செல்கே அப்படின்னு களவியலில் இருக்கிற நூற்பா. அடுத்தது வந்து தலைவன் ஆற்றுதல். குறளில் தலைவன் ஆற்றுதல் வந்து ஆற்றுப்படுத்துதல் மாதிரி. உரா தவற்போல் சொலினும் செருவர் சொலினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும். அதாவது ஒரார் தவற்போல் ஒராதவர் போல் சொலினும் சொரார் சொல் ஒல்லை உணரப்படும்ங்கிற ஒரு குறள். அதுக்கப்புறம் குறை நயப்பித்தல். 7 வந்து குறை நயப்பித்தல் அப்படின்னா மடல் ஏறுவேன் என கூறிய தலைவனிடமிருந்து தோழி கையூரை ஏற்றுக்கொண்டாள். பின்னர் தலைவனது குறையை முடிப்பதற்காக தலைவியை உடன்படச் செய்தலை குறை நயப்பித்தல். அதாவது அந்த தோழி வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கையூரையெல்லாம் வாங்கிக்கிட்டான் தலைவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டான். அந்த பொண்ணு தோழிங்கிறவ வந்து வாங்கிட்டா. உடனே வந்து என்ன அவளோட வேலை என்ன, தலைவியை போய் சமாதானப்படுத்தி ஒத்துக்க வைக்கணும். அதுக்காக தான் சொல்கிறதான் அந்த தலைவனது குறையை முடிப்பதற்கு தலைவியை உடன்பட செய்கிறது தான் குறை நயப்பித்தல். அதுக்கடுத்து மறுத்தல். தலைவி வலிதாக சொல்லி காதலை மறுத்து கூறுதல். என்னாலலாம் முடியாது அப்படின்னு தலைவி வந்து மறுத்து கூறுதல். குறை நயப்பித்தலும் மறுத்தலும்னா மொத்தம் 6. குறை நயப்பித்தலும் மறுத்தலும் சேர்த்துனா 6 வகை இருக்குது. அதில் பாட்டு இறைவன் தனக்கு குறை நேர் பாங்கி இறைவிக்கு அவன் குறை உணர்த்துதலும் 1. 2 வந்து இறைவி அறியால் போன்று குறியால் கூறலும் 2ஆச்சா. 3 வந்து பாங்கி இறையோர் கண்டமை பகர்தலும் 3. 4 வந்து பாங்கியை தலைவி மறைத்தலும். 5 வந்து பாங்கி என்னை மறைப்பது என் என தலாலும் 6 கையூரை புகழ்வவும் என்று இவ் 3ம் மெலிதாக சொல்லி குறை நயப்பித்தற்கும் வலிதாக சொல்லி மறுத்ததற்கும் உரிய. இது 6. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா தலைவியின் கூடலை விரும்பும் தலைவியின் கூடலை விரும்பும் தலைவனின் நிலையை தோழி தலைவிக்கு உணர்த்துதல். தலைவி அதனை காதில் வாங்காதவள் போல வேறொன்றை கூறுதல். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தலைவன் தனக்கு குறை நேர் பாங்கி இறைவிக்கு அவன் குறை உணர்த்துதலும் அப்படின்னா தலைவியின் கூடலை விரும்பும் தலைவனின் நிலையை தோழி தலைவிக்கு உணர்த்துதல். 2 வந்து இறைவி அறியால் போன்று குறியால் கூறலும். தலைவி அதனை காதில் வாங்காதவள் போல வேறொன்றை கூறுதல். அதுக்கப்புறம் 3 வந்து என்னென்னா பாங்கி இளையோர் கண்டமை பகர்தலும். தலைவன் உன்னை காண ஆவலுடன் இங்கு வந்தான் என தோழி கூறுதல். வந்து பாங்கியை தலைவி மறுத்தலும்னா பாங்கியின் தலைவி உண்மையை மறுத்து கூறுதல். 5 வந்து நான் வேறோ என்னிடம் மறைப்பது ஏனோ என தோழி தலைவியை தழுவிக்கொள்ளுதல். 6 வந்து பாங்கி தலைவன் தந்த கையூரையை புகழ்ந்து பேசுதல் ஆகிய 6ம் மென்மையாக கூறி தலைவன் குறையை போக்குவதற்கும் வன்மையாக சொல்லி தலைவியை மறுத்ததற்கும் உரியது. மென்மையாக சொல்லி தலைவனோட குறையை போக்குவதற்கும் வன்மையாக சொல்லி தலைவி மறுத்ததற்கும் உரியது. மென்மைனா தலைவனை குறையை போக்குறது, வன்மைனா தலைவியை மறுக்கிறது. தலைவி அறியால் போன்று குறியால் கூறுதல் அப்படின்னா ஒரு பாட்டு தூய்மை சான்ற தொல்குடி தோன்றிங்கிற ஒரு பாட்டு. 2வது தலைவன் தந்த கையுரியை தலைவி புகழ்தல் வந்து நெய்யோடு மயங்கிய உளுந்து நூற்று அன்ன அப்படிங்கிற 500 பாட்டு. குறை நயப்பித்தல். அடுத்து வந்து குறை நயப்பித்தல். தலைவனது துயர்நிலையை அறிந்தவள் தோழி. அத்தோழியை அதனை தலைவியிடம் எடுத்து கூறி தலைவனின் மனக்குறையை போக்க இசைவுபட செய்தலை குறை நயப்பித்தல் ஆகும். அதாவது தலைவனது துயர்நிலையை அறிந்தவள் தோழி. அத்தோழியை அதனை தலைவியிடம் எடுத்து கூறி தலைவனின் மனக்குறையை போக்க இசைவுபட செய்தலை குறை நயப்பித்தல். வந்து பர்மிஷன் வாங்கிறது, தலைவி வந்து ஓகே சொல்லிடுறது தான் குறை நயப்பித்தல்ங்கிறது. அதுக்கடுத்து நயத்தல் அப்படின்னா நயத்தல்ங்கிறது 8வது. தோழியின் வாயிலாக தலைவியின் துயர்நிலையை அறிகிறாள் தலைவி. அதனை போக்க தலைவி விரும்பும் நிலையே நயத்தலாகும். அதாவது தலைவன் படுற பாட்டையெல்லாம் தோழி வந்து தலைவி கிட்ட போய் சொல்கிறான். அதை போக்குறதான் தலைவி விரும்பும் நிலைங்கிறது நயத்தல். நயத்தலோட குறை நயப்பித்தலும் நயத்தலும் 2ம் சேர்ந்து 6.
தோழி கிழவோன் துயர்நிலை கிளத்தலும் மறுத்தற்கு அருமை மாட்டலும் தலைவன் குறிப்பு வேறு ஆகி நெறிப்பட கூறலும் தலைவியே முனிதலும் தலைவி பாங்கி தன்னை முனிதலும் தன்னை கையுறை ஏற்றலும் என முறை சாற்றிய ஆறும் வலிதாக சொல்லி குறை நயப்பித்தற்கும் மெலிதாக சொல்லி மேவர்க்கும் உரிய. அதாவது தோழி கிழவோன் துயர்நிலை கிளத்தலும் மறுத்தற்கு அருமை மாட்டலும் தலைவன் குறிப்பு வேறு ஆகி நெறிப்பட கூறலும் தலைவியே முனிதலும் தலைவி பாங்கி தன்னை முனிதலும் தன் கையுறை ஏற்றலும் என முறை சாற்றிய ஆறும் வலிதற்கு சொல்லிய குறை நயப்பித்திற்கும் எளிதாக சொல்லிய மேவர்க்கும் உரிய. அதாவது தோழி தலைவனது வேர்க்கையார் கொண்ட துயர்நிலையை தலைவிக்கு கூறுதல். தலைவி தலைவனது வேர்க்கையார் கொண்ட துயர்நிலையை தலைவிற்கு கூறுதல். மறுமொழி கூறாத தலைவியிடம் தலைவன் தொடர்ந்து வரின் அதனை மறுத்தல் அரிதென தோழி கூறுதல். 3 தலைவனின் எண்ணம் வேறாக தெரிகிறது என தோழி கூறுதல். 4 தோழி தலைவி மீதும் சினம் கொள்ளுதல். 5 தலைவி தோழியை மனதுள் சினந்து பேசுதல். 6 தலைவி கையுறை பெற்றுக்கொள்ளல். குறிப்பிட்ட 6ம் வலிதாக சொல்லி குறை நயப்பித்திற்கும் எளிதாக சொல்லி மேவர்க்கும் உரியது. அதாவது தோழி தலைவனை வேர்க்கையால் கொண்ட துயர்நிலையை தலைவிக்கு கூறுதல். மறுமொழி கூறாத தலைவியிடம் தலைவன் தொடர்ந்து வரின் அதனை மறுத்து அரிதென தோழி கூறுதல். தலைவனின் எண்ணம் வேறாக தெரிகிறது என தோழி கூறுதல். தோழி தலைவி மீது சினம் கொள்ளுதல். அப்புறம் தலைவி தோழியை மனதுள் சினந்து பேசுதல். தலைவி கையுறையை பெற்றுக்கொள்ளல். மேற்கூறப்பட்ட 6ம் வலிதாக சொல்லி குறை நயப்பத்திற்கும் மெலிதாக சொல்லி மேவர்க்கும் உரியவனாகும். அதாவது தோழி தலைவியை சினந்து கூறுதல். ஃபஸ்ட்டு பாட்டு தோழி அந்த தலைவியை கோபமாக திட்டுறது. அது என்ன பாட்டு அப்படின்னா மாயோன் அண்ண மால்வரை காவான் அப்படின்னு நம்ம நற்றினை பாட்டு. 2வது பாட்டு என்னென்னா தலைவி தோழியை திட்டுறது. ஃபஸ்ட்டு தோழி தலைவியை திட்டுற பாட்டு. 2வது தலைவி தோழியை திட்டுறது குறுந்தொகை பாட்டு. விட்ட குதிரை விசைப்பின் அண்ண விசும்பு தோய் பசுங்கலை குன்ற நாடான்கிறது குறுந்தொகை பாட்டு. அதுக்கு அடுத்து கூட்டல். கூட்டல்னா தலைவனின் மனக்குறையை போக்க தலைவி உடன்படுகிறாள். அவனை ஏற்ற தோழி அத்தலைவியின் தலைவன் கூடுமாறு குறியிடத்திற்கு அனுப்புவாள். இதுவே கூட்டலாகும். கூட்டல்னா என்னென்னா தலைவனின் மனக்குறையை போக்க தலைவி உடன்படுகிறாள். அதனை ஏற்ற தோழி தலைவியை தலைவன் கூடுமாறு குறியிடத்திற்கு அனுப்புவாள். இதுவே கூட்டல். கூட்டல்னா என்னென்னா அந்த பொண்ணு ஓகே சொன்னோடனே இந்த தோழி போய் கூட்டி விடுறது தான் கூட்டல். கூடல் அப்படின்னா 2 பேரும் கூடுறது. தோழியால் அனுப்பப்பட்ட தலைவி குறியிடத்தில் தலைவனோடு கூடி மகிழ்தல் கூடலாகும். ஆயக்கூட்டம் அப்படின்னா ஆயக்கூட்டம்னா தோழியரோட கூட்டம் ஆயக்கூட்டங்கிறாங்க. தலைவனோடு கூடி மீண்டு வந்த தலைவியை தோழியர் ஆயக்கூட்டத்தோடு கூடுமாறு பாங்கி செயல்படுத்தலே ஆயக்கூட்டம் ஆகும். ஆயக்கூட்டல் ஆகும். அதுக்கடுத்து வேட்டல். கடைசியாக 12வது வேட்டல். தலைவியை கூடி மகிழ்ந்த தலைவன் இக்கூட்டம் நீட்டிக்க வேண்டுமென தோழியிடம் கூறுகிறாள். அவளின் சொற்படி விருந்தினை விரும்புதலை வேட்டலாகும். அந்த முதல் நாள் கூடிடுவான். அப்புறம் மறுபடியும் வேட்டல். அவன் வேட்டல்னா விருப்பம். மறுபடியும் இருக்க கூடணும்னு விரும்புகிறான். அவன் உடனே என்ன பண்ணுறான், அவளின் சொல்படி விருந்தினை, அந்த பொண்ணோட சொல்படி விருந்தினை வேட்டல் விரும்புதல் தான் வேட்டல்ங்கிறாங்க. இப்போ எல்லாமே சேர்த்து கூட்டல் கூடல் ஆயக்கூட்டல் வேட்டல் இது 3ம் சேர்ந்து 13. அதாவது கூட்டல், அதுக்கப்புறம் 2வது கூடல், 3வது ஆயங்கூட்டல், 4வது வேட்டல். இது 3ம் 13 வகைங்கிறாங்க. கூட்டல் கூடல் ஆயக்கூட்டல் வேட்டல் அப்படின்னா 13. இறைவி கையுறை ஏற்றமை பாங்கி இறைவர்க்கு உணர்த்துதலும் குறியிடம் கூறலும் குறியிடத்து இரவியை கொண்டு சேரலும் குறியிடத்து உய்த்து நீங்களும் இறையோன் இடத்து எதிர்படுதலும் இயைதலும் புகழ்தலும் விடுதலும் பாங்கி மெல்லியல் சார்ந்து கையுறை காட்டலும் மையுறை கண்ணியை பகற்குறி கூட்டலும் நீங்கி தலைவர்க்கு ஓம்படை சாற்றலும் உலகியல் மேம்பட விருந்து விளக்கலும் பெருந்தகை விருந்து இறை விரும்பலும் என தெரிந்த 13. கூட்டல் முதலான வேட்டல் ஈராக பாங்கிற்கு வகுத்த 4ற்கும் உரிய 4க்கும் உரியது. எது கூட்டல் கூடல் ஆயக்கூட்டல் வேட்டல் இந்த 4க்கும் உரியது. இது எல்லாமே
அதுக்கப்புறம் தலைவி கையுறை ஏற்றமையை தோழி தலைவனுக்கு உணர்த்துதல். 2 கூடுமிடத்தில் அடையாளத்தை தோழி தலைவனிடம் கூறுதல். அவ்விடத்திற்கு தலைவியை தோழி அழைத்துச் செல்லல். அவ்விடத்தில் தோழி நீங்குதல். தலைவன் குறியிடத்தில் தலைவியை காணுதல். கூடலில் மகிழ்வு அடைதல். தலைவன் தலைவியை புகழ்தல். பின்னர் தலைவியை தோழியர் கூட்டத்துக்குள் செல்ல விடுதல். தோழி தன் கொணர்ந்த கையுறையை தலைவியிடம் காட்டல். தலைவியை தோழியர் கூட்டத்துக்குள் செலுத்துதல். தலைமகளை தோழியர் கூட்டத்துக்குள் சேர்த்த தோழி தலைவனிடம் மறவாதிருக்க கூறுதல், என்னை மறந்துடாதீன்னு கூறுதல். 12 விருந்துண்ண வருமாறு அழைத்து பாங்கி பகற்குறி விளக்கல். விருந்துண்ண வருமாறு அழைத்து பாங்கி பகற்குறியில் விளக்கல். 13 விருந்தினை தலைவன் விரும்புதல். இது எல்லாமே இந்த நாளுக்கும் உரியது. அப்படிங்கிற 4 இது கூட்டல், கூடல், ஆயக்கூட்டல், வேட்டல், இந்த 4 சேர்ந்து 13. இதுக்கு தோழி பாடல் வரிகள். தோழி தலைவனுக்கு குறியிடம் கூறுதல். என்ன பாட்டுனா, கடும் புலால் உண்ணல், கடும் புலால் புன்னை கடினும் துறைவா அப்படிங்கிற ஒரு திணைமாலை 150 பாட்டு. அதுக்கப்புறம் தலைவியை குறியிடத்து விட்டு தோழி நீங்குதல். செங்களம் பட கொன்று அவுணர் தோய்ந்த. தோய்ந்த அப்படின்னு குறுந்தொகை பாட்டு. இது எல்லாமே சேர்த்து பகற்குறியின் கூட்டத்து விரி. பகற்குறி கூட்டத்தோட விரி எத்தனை அப்படின்னா, அற்றம் இல் சிறப்பின் 61 குற்றம் இல் பாங்கியர் கூட்டத்து விரியே. இதெல்லாம் பார்த்தது வகைகள் தான். விரின்னு பார்த்தா 61. தலைமகன் உட்கோள் சான்றல் முதலான விருந்தினை விரும்பல் ஈராக சொல்லப்பட்ட அழிவில்லாத சிறப்பனை உடைய இவ 61 குற்றமற்ற பாங்கியர் கூட்டத்துக்கு விரி. 61 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ தோழியர் கூட்டத்திலிருந்து பாங்கியர் கூட்டத்திலேருந்து வந்தோம்னா, பாங்கியர் கூட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, இறந்த பின் நிற்றல் சேர்ப்படை. இது 2 சேர்ந்து 20. அதுக்கடுத்து 2வதாக என்ன அப்படின்னா, 2வதாங்கிறது மடல் கூட்டு விளக்கு. இது 2 சேர்ந்து 7. அதுக்கப்புறம் குறை நேர்தல் மடற்கூற்று ஒளிதல். இது 9. அப்புறம் குறை நயப்பித்தல் மறுத்தல். இது 2 சேர்ந்து 6. அதுக்கப்புறம் குறை நயத்தல். இது 2 சேர்ந்து 6. கடைசியாக கூட்டல், கூடல், ஆயக்கூட்டல், வேட்டல் 13. மொத்தத்தை எல்லாத்தையும் கூட்டினா மொத்தம் 61. பாங்கியர் கூட்டத்தின் விதி எத்தனைன்னு கேட்டால் 61. இந்த 61 சேர்த்துனா விதி வந்துடும். இது வரைக்கும் பாங்கியர் கூட்டத்தோட வகை பார்த்தோம், கடைசியாக விரி பார்த்தோம். அடுத்த காணொளியில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளத்துடன்.